லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சம் ஆஃப் சீரியஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஃபார்முலா வந்து இதிலே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ரோக்ராம் தான். பட் வந்து கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பவர் ஆஃப் கான்செப்ட் வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து பவர் ஆஃப் வந்து எக்ஸ்போனன்ஷியேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் உங்களுக்கு வரும். ஸோ எக்ஸ்போனன்ஷியேஷன் என்னென்னா வந்து அடுக்குன்னு சொல்லுவோம், n பவர் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் வரும். ஜஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வந்து ஒரே ஒரு லைன் ஃபார்முலா தான் வரும். அது மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபார்முலா உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை பேஸ் பண்ணி தான் வரும். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து சயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சைன் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புது பைத்தான் பேருந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பார்க்க போகிற 5வது எக்ஸசைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். பைத்தான் 5 இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சேவ் பண்ணுறது நான் என்ன பண்ண போகிறீங்கன்னா 5ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபேக்டோரியல் வந்து இதில் ஃபார்முலா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும், 1 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும், 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். நம்ம எத்தனை சீரிஸ் கொடுக்கமோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரிஸ் ஃபார் n டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து n-ல் வந்து நான் n = 5 கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 2/2 ஃபேக்டோரியல், தென் 3 + 3/3 ஃபேக்டோரியல், அப்புறம் 4, அப்புறம் 5, 6, 7 நம்ம எத்தனை கொடுக்குறோமோ அத்தனை வரையாவது என்ன பண்ணணும் இந்த ஃபார்முலா வந்து இதாகிட்டே இருக்கும். பட் இந்த சிம்பிள் வந்து மாறிட்டே இருக்கும். அந்த சிம்பிள் வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி மாறும்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா வந்து ஐயோட வேல்யூ நெகட்டிவ் மீன்ஸ் நான் வந்து ஐயோட வேல்யூ வந்து ஆடாக இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் இதாகும். அப்படி இல்லை ஐயோட வேல்யூஸ் வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். அது எப்படிங்கிறத நான் வந்து ப்ரோக்ராம் இது பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் அதை சொல்ல அந்த விஷயத்தை மறந்துட்டேன். இது வந்து 2 ஃபேக்டோரியல் நமக்கு இந்த வேல்யூஸ் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. ஸோ அப்படி வேல்யூ தெரியறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன ப்ரோக்ராம் வந்து ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். அந்த கான்செப்டில் பண்ணுறதா வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து கூடும். பட் அந்த கான்செப்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை மட்டும் நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ நான் n-ல வந்து 5 கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஆன்சர் வந்து 5 ஃபேக்டோரியல் வந்து ஆன்சர் வந்து 120 எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ நான் லைன் ஆஃப் கூட 5 லைன் எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு லைன்லேயே அந்த ஆன்சரை வந்து ஃபேக்டோரியலுக்குள்ள ஆன்சரை நான் இதை முடிச்சிருவேன். அப்புறமா இந்த கேல்குலேஷன் மட்டும் நம்ம ஃபர்தராக போடுற மாதிரி இருக்கும். பவர் கேல்குலேஷன் மட்டும் நம்ம ஃபர்தராக போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் நான் எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா மேத் மாடல் வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். அது என்ன ரீசன் காண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்காண்டி அதை வந்து நான் இதை ஆட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா இந்த இதில் வந்து நமக்கு மேத் மாடல் வந்து தேவைப்படாது. ஸோ மேத் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து யூசர் சைட்லேருந்து கெட் பண்ண போகிறேன். ஃபார் நம்ம இந்த சம் ஆஃப் சீரிஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இதில் வந்து இன்புட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து என்டர் த நம்பர்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ என்டர் த நம்பர் கொடுத்து இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் வந்து நான் இப்போ இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணேன். டெம்பரரி வேரியபிள் வந்து நான் இதில் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து நான் 0 நான் அசைன் பண்ண போகிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எதுக்கு வந்து இந்த இதில் வந்து டெம்பரரி வேரியபிள் நான் 0 நான் அசைன் பண்ணுறேங்கிற மாதிரி வரலாம். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெம்பரரி வேரியபிள் வந்து நம்ம எதுக்காண்டி கிரியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு ஆன்சர் கிரியேட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு வந்து நம்மளுக்கு அடிஷனலாக வேல்யூஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ மேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக என்ன பண்ணுவோம்னா ஒரு எக்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். தெரியாத வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு அசைன் பண்ணி லாஸ்ட் அந்த எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து கொடுப்போம். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தெரியாத ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு வேல்யூ வந்து நம்ம எக்ஸ் இல்லை ஒய் ஏதாவது அசைன் பண்ணுவோம். அதே கான்செப்டில் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து ஒரு ஒரு ரியலிட்டியான ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டூப்ளிகேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அது 0ன்னு ஒரு வேல்யூ வந்து நம்ம டெம்பரரி அசைன் பண்ணுவோம். அந்த அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டெம்பரரி வேல்யூவில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பராக ஒரு அவுட்புட் வந்து நம்ம கொண்டு வரும். அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணியிருக்கேன் வந்து டெம்பரரியாக ஒரு வேல்யூ வந்து இது பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் 0 வந்து இப்போ நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அசைன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வந்து இப்போ உங்களுக்கு n டேர்ம்ஸ் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபார் லூப் தேவைப்படும். ஃபார் லூப் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு ஃபார் லூப் தேவைப்படும். இந்த ப்ரோக்ராமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிபோனாச்சி சீரிஸில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருந்தோம். அது காரணம் நமக்கு என்ன கேட்டதாங்க வந்து n டேர்ம் போட்டுதான். பட் வந்து ஃபேக்டோரியல் வந்து நம்ம என்ன கேட்கலாம் வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம்.
ஃபார் லூப் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். பட் வந்து n டைம்ஸ் இந்த ஃபேக்டரியலுக்கு வந்து நம்ம ஃபார் லூப் தேவைப்படாது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து n டைம்ஸ் கேட்கல, ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம ரிகர்ஷனுக்கு யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். பட் இதில் வந்து n டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ n டைம்ஸ் கேட்கும்போது வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து அங்கே ஐயோட வேல்யூஸ் வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஐட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஐட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு அடிஷனல் சின்டாக்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஃபார் i இன் ரேஞ்ச் போட்டு இந்த ரேஞ்ச் நான் இதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா n+1 கொடுக்குறேன். ஸோ n+1 கொடுக்குறீங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போதும் உங்களுக்கு தெரியும் வந்து ரேஞ்சோட n வேல்யூ வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் வேல்யூ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 கொடுத்தா அதுக்கு முந்தின நம்பர் வரையும் எடுக்கும். இப்போ நான் n+1 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ n = 5 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் வந்து 5+1 6 5 வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் ஆகும். 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு 5 டைம் வந்து எனக்கு ஹைட்ரேட் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல நான் n டேரெக்டாக கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் n+1 கொடுக்காம நான் n கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் 4 டைம் தான் ஹைட்ரேட் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காண்டி என்ன கொடுக்குறேன், அந்த ரீசனுக்காண்டி என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 5 கொடுத்து நான் n+1 கொடுக்காம n கொடுத்தா எனக்கு 4 டைம் இதாகும். சப்போஸ் நான் 5 கொடுத்து நான் n+1 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 5 டைம் தான் எனக்கு ஹைட்ரேட் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா n+1 கொடுத்துறேன் 5+1 6 ஆகும். அப்புறம் 6ல வந்து நமக்கு என்ன ஆகும் 1 வந்து ரெடியூஸ் ஆகும். அப்புறம் வந்து நமக்கு என்ன ஆகும் 1,5. ஸோ அப்போ வந்து நமக்கு இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐட்ரேஷன் இதில் நமக்கு நடக்கும். ஸோ இது வந்து ஃபார் லூப். ஃபார் லூப் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்பவும் குழப்பாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண புதுசாக ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த வேரியபிள் நேம் வந்து நீங்கள் என்ன வச்சுக்கலாம். ஸோ அந்த வேரியபிளாக என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மை வந்து மேக் பண்ண போறேன். இந்த ஃபார்மை மட்டும் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ரோக்ராம் வந்து செஞ்சிடலாம். ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு லைன் தான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் நானே இதை வந்து மனப்பாடம் பண்ணி தான் அடிக்கிறேன். இதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே எனக்கு ரொம்ப குழப்பிச்சு. ஸோ 1 செகண்ட். ஸோ -1 இந்த டபுள் இன்ட்டு போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப். ஸோ -1ன்னு போட்டு நான் இதுக்காண்டி -1ங்கிற போட்டிருக்கேன். நான் ஜஸ்ட் ஃபார்முலா போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா i+1ன்னு போட்டிருக்கேன். ஸோ i+1ன்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா int i டிவைட் பை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். மேத்துங்கிற மாடலை நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். கால் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து டிவைட் பை மேத் டிவைட் பை இந்த லைனை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த லைனை மட்டும் வச்சு நான் பார்த்துட்டு அப்புறம் ஃபர்தராக அதில் பார்ப்போம். ஃபேக்டோரியல் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஐன்னு கொடுக்க போறேன். ஐன்னு கொடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸ் தான் இதில் அசைன் ஆகும். ஸோ அதனால வந்து ஐ இதில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைனை மட்டும் இதில் எடுங்க. இதில் வந்து இந்த ஆக்சுவலாக இது நான் இதில் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். லைனை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க. டிவைட் பை math.factorial of ஐன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2 இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் இதை மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. 2 ஃபேக்டரியல் வந்து உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 வந்துடும். அப்போ அதுக்கு ரீசன் இதை நான் மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் நோட்டீஸ் பண்ணி இங்கே நீங்கள் பாருங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவைட் பை 2 ஃபேக்டரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 2 இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதாகும். அப்போ வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்குலாம் என்ன பண்ணியிருக்கோம் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்காக. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த லைன் ஈக்குவல் டு இந்த லைன். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த இருக்கு. ஸோ மைனஸ் இதில் இருக்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயோட வேல்யூ வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் ஐயோட வேல்யூ வந்து ஆடாக இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். சப்போஸ் ஐயோட வேல்யூ வந்து ஈவனாக இருக்குது அப்படின்னா வந்து ஈவன் மீன்ஸ் ஐயோட வேல்யூ வந்து 2 4 அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளஸ் போட்டிருப்போம். இதில் அடிஷனலாக அடுத்து நீங்கள் போகும்போது மைனஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பை 4 ஃபேக்டரியல் வரும். இந்த மாதிரி ஐயோட வேல்யூ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட வேல்யூஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இது எல்லாம் ஒரு மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன். சைன் தீட்டா அந்த மாதிரி சைன் தீட்டா கிடையாது சைன் சம்திங் ஏதோ ஒன்று வரும். அது ப்ராப்பராக எனக்கு அது ஞாபகம் இல்லை. பட் இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் வரும். பாசிட்டிவ் ஐயோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவ்ல ஈவன் ஆடாக வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். ஐயோட வேல்யூஸ் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். அப்போ இது ஆக்சுவலாக இதுக்கு என்ன இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா -1 டபுள் இன்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா -1 பவர் ஆஃப் i+1. ஸோ பவர் ஆஃப் i+1 இன்ட்டு போட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஐயோட வேல்யூ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேஷன். அது எல்லாமே தான் உங்களுக்கு என்ன வரும் இந்த இடத்துல வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ப்ளஸ்ங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூஸ் ஆடா ஈவனாக பொறுத்து அது உங்களுக்கு சிம்பிள் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 அதுக்கேற்ற மாதிரி வரும். அப்புறம் வந்து 4
3 2 1 அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து 1 by 1 உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் ஆயிருக்கும். இது வந்து நம்ம 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ 1 2 3 4 5 நமக்கு என்ன ஆகும் 5 டைம் நம்ம ஐட்ரேட் ஆகும். ஸோ 5 டைம் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். இங்கே ஐயோட வேல்யூ மாறும்போது நீங்கள் ஃபேக்டர் என்ன பண்ணலாம் 3 ஃபேக்டர் வரும், 4 ஃபேக்டர் வரும், 5 ஃபேக்டர் வரும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் உங்களுக்கு என்ன வரும்னா 5 வரைக்கும் வரும். சப்போஸ் 6 அப்படின்னா வந்து உங்களுக்கு 6 வரைக்கும் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதோட இதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். பட் இந்த இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதுறதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் வந்து 0 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இந்த டெம்பரரி வேரியபிள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ கால் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்சருங்கிறது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாரி இது இப்படி வராது. ஸோ 1 செகண்ட். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம இதில் டெம்பரரி வேரியபிளை தான் நம்ம கூட ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா வந்து நம்ம இதில் வேல்யூஸ் வந்து மாறும். ஸோ டெம்பரரி வேரியபிளை போட்டு நம்ம அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டெம்போ வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்தர் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எவ்வளோ ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ Python 5. ஸோ என்கிட்ட நம்பர் வைக்க இப்போ நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5 வந்து நமக்கு என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு 1 by 1 நம்ம ஐட்ரேட் ஆகி இதில் 5ஓட வேல்யூ நமக்கு என்ன ஆகும் இது வந்து 5ஓட வேல்யூஸ். இப்போ சப்போஸ் நான் 4 கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்தனா உங்களுக்கு இதோட ஸ்டாப் ஆகும். இப்போ 3 கொடுக்குன்னா இது n டைம்ஸ் கேட்டதால் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5. சப்போஸ் 6 கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிட்டே வரும்னு பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம நம்ம வந்து சம் ஆஃப் சீரிஸ் கண்டுபிடிக்கிற மெத்தடு. இப்போ நான் 6 கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இதாகிட்டே வரும். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும். இப்போ நான் வந்து நான் 6 கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எனக்கு 6 ஐட்ரேஷன் வரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனால வந்து ஃபர்தராக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் இந்த ஃபார்முலா. எனக்கே வந்து இதில் எது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது நான் வந்து ஐயோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் வரும்போது வந்து சிம்பிள் மாறும், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. பட் இதை ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் பவர் ஆஃப் தான் நான் என்ன பண்ணுறோம் டபுள் இன்ட்டுன்னு போடுறோம். ஜஸ்ட் ஒவ்வொரு இதை எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கோங்க. மேத் டாட் ஃபேக்டரி எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து இந்த டெம்பரரி வேரியபிள் வந்து எதுக்காண்டி கிரியேட் பண்ணிருக்கோங்கிறத ஃபர்தராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் இந்த ஒரே ஒரு என்ன கான்செப்ட் இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ரோக்ராம் போட முடியும். அண்ட் இதுதான் வந்து n டைம்ஸ். ஸோ n டைம்ஸ் போடுவோம் நம்மளுக்கு என்ன வரும்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து இதில் வந்து 5 கொடுத்துக்கணும். 5 இதுக்கு நமக்கு இதில் ஆன்சர் வந்துட்டு. அண்ட் இதில் வந்து எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து ஃபர்தராக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.